தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி தேதி ஜனவரி 3, 2024. நேற்று காலையில் நம்ம டிஃபால்ட் மார்க்கெட்டில் எப்படி பேங்க் நிஃப்டி ஒர்க் ஆகுது, நிஃப்டி ஒர்க் ஆகுது, அதானி என்டர்பிரைஸ், அதானி டோட்டல் கேஸு, இதெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். லைவாக உங்களுக்கு டெலகிராம் குரூப்லேயும் போட்டிருந்தோம். இப்போ நிறைய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்சிஎக்ஸ்லேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணி காட்டுங்க, கமாடிட்டிஸில் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். மார்னிங் மார்க்கெட் பொதுவாக ஸ்லோவாக இருக்குது, எங்கள் டைம் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போகுது, நாங்கள் வேலைக்கு போகிறோம், அப்போ எங்களுக்கு ஈவினிங் மார்க்கெட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்காகவும் கொஞ்சம் குயிக் ப்ராஃபிட் வேணும், ஈவினிங் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட்லாம் உள்ளே வரும், அப்போ மார்க்கெட்டில் நல்ல ஒரு மூவ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவும் நம்மளோட இண்டிகேட்டரில் ஈவினிங் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது. நம்ம இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் டைப் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈவினிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது கமாடிட்டிக்கு யூஸ் ஆகும், ஃபாரெக்ஸ்க்கும் யூஸ் ஆகும். இந்த நூன் அப்படிங்கிறது கமாடிட்டிக்கு யூஸ் ஆகும், ஃபாரெக்ஸ்க்கு யூஸ் ஆகும், இந்தியன் மார்க்கெட் என்எஸ்சி மார்க்கெட்டுக்கும் யூஸ் ஆகும். டிஃபால்ட்டுங்கிறது இது எல்லாத்துக்குமே காமனாகிடுது. அப்போ இந்த நூனுங்கிறது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும், ஈவினிங்கிறது கமாடிட்டி ஃபாரெக்ஸ்க்கு யூஸ் ஆகும். அதே போல் லேட் நைட் நான் ஒரு 10 மணிக்கு மேலே நான் டயர்டாக வருவேன் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போயிட்டு, அப்போது நான் 10 மணிக்கு மேலே படுத்துக்கிட்டு ஹாயாக நான் ட்ரேட் பண்ணணும், அப்போ அதுக்கு எதாவது இருக்கா அப்படின்னா அதுக்கு இருக்குது. சார், நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் மார்க்கெட்டை நான் அனலைஸ் பண்ணணும், நைட்டே அனலைஸ் பண்ணிவிட்டு நான் மறுநாள் போய் ட்ரேட் பண்ணணும், அதுக்கு எதாவது இருக்கான்னா அதுக்கும் இருக்குது. இல்லை சார், நான் ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுவேன் சார் அப்படின்னா அதுக்கு இருக்குது. இந்த என்எஸ்சிங்கிறது புதுசாக நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு 10 மணிக்கு மேலே மார்க்கெட் அனலைஸ் பண்ணிவிட்டு இது கொடுக்கும் ட்ரேட். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் செட்டப்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் மார்க்கெட்னால் என்ன அப்படின்னு சொல்லி. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய இண்டிகேட்டரை நீங்கள் உங்களுடைய சார்ட்டில் ஆட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு நம்ம 3 ஸ்டெப் சொல்லி கொடுக்குறோம். ஒன்று trading.comல போயிட்டு ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். 2 யூடியூப் சேனலில் போயிட்டு எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே டெலகிராம் சேனலும் அதே பேர்லேயே இருக்குது, எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங்கில், அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக 3வது நம்மளுடைய இண்டிகேட்டர் ஃப்ரீ கிடையாது, அதை நீங்கள் பே பண்ணி தான் வாங்கிக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் ரொம்ப கம்மியான ரேட்டில் அதிக வேலிடிட்டி கொடுக்குறோம், நல்ல சப்போர்ட் கொடுக்குறோம். நீங்கள் எந்நேரமும் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம். ஆனால் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டவுட்டை கேட்டால் தான் எங்களால் சொல்ல முடியும். ஏன்னா எல்லா வீடியோலையுமே உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் நாங்கள் பதில் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல நான் இப்போ இண்டிகேட்டரை எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இங்கே போங்க, இந்த இடத்துல டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மார்க்கெட் வேணுமோ அந்த மார்க்கெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். அதே மாதிரியே உங்களுக்கு 5 லைன்ஸ் வரும். நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு 5 மணிக்கு மேலே நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். 5 மணிக்கு மேலே நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மார்க்கெட்டை ரீப்ளே பண்ணி காட்டுறேன், அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இதே மெத்தடு தான். இப்போ ஈவினிங்கில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஸ்மால் ஸ்டாப் லாஸு, ஸ்மால் டார்கெட் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டு ரொம்ப ஹை வாலட்டைல் இருக்கும். அப்போ டைனி ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட் 21 பாயிண்ட் அவங்களுக்கு செட் ஆகாது க்ரூடாயிலுக்கு. ஸோ க்ரூடாயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 27 பாயிண்ட்லேருந்து 30 பாயிண்ட் வரைக்கும் ஸ்டாப் லாஸு, அதே 27 பாயிண்ட்லேருந்து 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஹை பாருங்கள் 6145. நம்மளுடைய என்ட்ரி என்ன 6141.50. அப்போ 50 அப்படின்னா 6142ன்னு நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ 6142 செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. 3 பாயிண்ட் மேலே போயிட்டு அழகான முறையில் கீழே வருது. இப்போ என்ன பண்ணணும், செட்டிங்ஸில் போங்க. இப்போ நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா பையி கிடையாது, பையை தூக்கி விட்ருங்க. செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டார்கெட் வேணும் அப்படின்னா இங்கே எக்ஸ்ட்ரா டார்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு செல் டார்கெட் 4, டார்கெட் 5, அப்புறம் என்னது டார்கெட் 6. உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்கெட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. முன்கூட்டியே லெவல்ஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்குங்க.
குறைந்தபட்சம் நீங்கள் 8லேருந்து 9 டார்கெட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்சுங்களா? இப்போ பாருங்கள், அடுத்த ரெண்டாவது கேண்டிலே நமக்கு 2 டார்கெட் கொடுத்துருச்சு. இப்போ அடுத்தது பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லி. இப்போ திருப்பி மார்க்கெட் மேலே போகுது, திருப்பியும் கீழே வருது, திருப்பியும் இன்னும் நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஃபாலு. 3 டார்கெட், 4 டார்கெட், 5 டார்கெட் கொடுத்துருச்சு, 6 கொடுத்துருச்சு, 7 கொடுத்துருச்சு, 8 கொடுத்துருச்சு. இன்னமும் மார்க்கெட்டு நல்லா கீழே தான் போயிட்டுருக்கு. திருப்பி பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுடைய 9வது டார்கெட்லேருந்து மார்க்கெட் கொஞ்சோன்னு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. அது என்ன 9வது டார்கெட்டு, நான் இங்கே டிடிபின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுதான் 9வது டார்கெட்டு. நான் உங்களுக்கு அதையும் எனேபிள் பண்ணி காட்டுறேன். அதே போல் நம்மளுடைய ட்ரெண்ட் ஜோன், இது கீழே தான் நமக்கு ட்ரெண்ட் ஜோன் காட்டுது. இது என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் நல்லா கீழே போகுது அப்படிங்கிறதையும் நமக்கு காட்டுது. அப்புறம் ஈவினிங் மார்க்கெட்டில் நீங்கள் அதிகமான டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்மால் டார்கெட் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹியூஜ் மூவ்மெண்ட்டை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக பர்ஃபெக்டாக செல் ஆக்டிவேட் ஆச்சா, உடனே நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் செல் ஆக்டிவேட் ஆச்சு, அடுத்த டார்கெட்டு, அடுத்த டார்கெட்டு, அடுத்த டார்கெட்னு சொல்லி எல்லா டார்கெட்டுமே நமக்கு கொடுத்துருச்சு. பாருங்கள், இதை விட எவ்வளோ ஈஸியாக, பர்ஃபெக்டாக, அக்யூரேட்டாக எந்த ஒரு இண்டிகேட்டருமே உங்களுக்கு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு இண்டிகேட்டர் கிடச்சிருக்கு. இதை நீங்கள் நம்பி நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேட் பண்ணணும். நம்பிக்கை ரொம்ப 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 முக்கியம். நம்பினா மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்பலைன்னா ப்ராஃபிட்டை எடுக்கவே முடியாது. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, டாக்டரை மீட் பண்ணுறீங்க, உங்களுக்கும் டிசீஸ் இருக்குது, அவர்கிட்ட சொல்கிறீங்க, சரியான காய்ச்சலாக இருந்தாலும் சரி, தலைவலி இருந்தாலும் சரி, அவர் கொடுக்குற மாத்திரையை நீங்கள் நம்பி அவர் சொல்கிற மாதிரி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த நோய்க்கான நிவாரணத்தை பெற முடியும். நீங்கள் வாங்கிட்டீங்க, ஆனால் நம்பிக்கை இல்லை டாக்டர் மேலே, கொடுத்த மாத்திரை மேலே, அப்போ நீங்கள் பாட்டு வாங்கி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாராலையும் நிவாரணம் கொடுக்க முடியாது. அதுபோல் தான் நீங்கள் இண்டிகேட்டர் வாங்கிட்டீங்க, இல்லை வாங்க ஆசைப்பட்றீங்க, ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ரொம்ப டிலே பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற கேபிட்டல் எல்லாமே லாஸ் பண்ண பிறகு சாரில் லாஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுங்கலாம் கேட்காதீங்க. இருக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது நம்ம நல்ல வளமாக இருக்கும்போது என்ன பண்ணிக்கணும், நம்முடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை பற்றி நகர்ந்துக்கணும். ஃபுல்லாக நலிவடைந்த பிறகு என்ன பண்ண முடியாது, நம்மளால் போய் ஒரு சிறப்பு மிக்க இடத்துக்கு போக முடியாது. அப்போ உங்கள்கிட்ட ஓரளவு பணம் இருக்கும்போதே, நீங்கள் சம்பாதிக்கும் போதே என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரிஸ்க்லாம் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க ஆரம்பிங்க. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். 5 மினிட்ஸை யூஸ் பண்ணாலும் சரி, 3 மினிட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களோட இஷ்டம். நம்ம இண்டிகேட்டர் எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். நான் மாற்றி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? 15 மினிட்ஸ்லேயும் அதே ரேஞ்சு தான் காட்டுது பாருங்கள். அப்போ இது என்ன அர்த்தம்னா, அது ரீபெயிண்டிங் இண்டிகேட்டர் கிடையாது. இப்போ இது ஒரு நல்ல ஒரு பேரிஷ் R3C உங்களுக்கு கிடச்சிருக்கு, நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த சந்தேகனாலும் கேளுங்க. உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.